டேங்கப்பா எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து. அலெக்சா, டர்ன் ஆன் த ஸ்டுடியோ லைட். அலெக்சா இருக்கியா? டர்ன் ஆன் த ஸ்டுடியோ லைட்டுன்னு சொன்னேன். ஏய் மெண்டல், என்னடா? டே ஒன்றும் இல்லைடா. ஏய் மெண்டல், அலெக்சா டர்ன் ஆன் த ஸ்டுடியோ லைட்டுன்னு சொன்னா புரியாதா? எப்படி சார் நீங்க கடைசியா எப்ப வீடியோ போட்டீங்க? அது ஒரு 3 மாசம் இருக்கும். சரி, அந்த ரிட்டர்ன்ஸ் வீடியோக்கு முன்னாடி எப்ப வீடியோ போட்டீங்க? அது ஒரு 6 மாசம் இருக்கும். டேய் நாய், நீ வச்சிருக்கதே 100 ரூபாய் பல்பு, பத்தாததுக்கு வரைக்கும் சார் வீடியோ போடுறது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை. அந்த பல்பு மண்டையை போட்டு 1 மாசம் ஆச்சு, அதை மாத்துறதுக்கு துப்பு இல்லை. இதுல துறக்கி டேன் அந்த ஸ்டுடியோ லைட்டா நொட்டு. மரியாதைலாம் கூட்டிக்கிட்டே போகுது. இருக்கட்டும், ஒரு நாள் நான் பார்த்து செஞ்சுக்கிறேன். என்ன எஃப்ஜி பல்பு வாங்கினியா? இல்லைடா, இதுக்கப்புறமேட்டு தான் கடையில் போய் வாங்க போகிறேன். வரியா? ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம். இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபர்வேஷ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட்டை பற்றி பிளாக் அப்டேட் பண்ணிட்டான்டா. ஆமாம்ல, புது அப்டேட்டில். ஸோ கீழே இருக்க அந்த பிளாக் ஆர் ஒயிட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை டிங் அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து டெக் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் லாங் டைலாக்லாம் பேசி. ஸோ ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர் 2023. அதாவது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2023. ஸோ இந்த 2023வது வருடம் எல்லாருக்கும் சிறப்பாகவும் நல்ல விதமாகவும் அமைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு போஸ்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். பட் என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒரு 2 or 3 days கழித்து கூட அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு இவ்வளோ டவுட் பட்டுக்கிட்டு? நம்ம அலெக்ஸா தான் நல்லா ஜோசியை பார்க்கமே. இருங்க கேட்போம். அலெக்ஸா, இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து எஃப்ஜி சேனலில் நியூ இயர் அன்னைக்கு அப்லோட் பண்ணுவானா இல்லை 2-3 நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுவானா? டக்குன்னு சொல்லு. அதாவது உன் சேனல் ஜாதகப்படி நீ எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ 2-3 நாள் கழிச்சுலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். ஓ, அப்போ நான் நியூ இயருக்கு அப்லோட் பண்ணி விடனா? அதான் இல்லை, உன் சேனல் ஜாதகப்படி நீ அடுத்த வருஷம் எந்த வீடியோமே அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஓ, வாயில கொக்கோ கோலா ஊற்றி கழுவ கம்முனு கடை. ஸோ ஓகே, ஃபன் சப்பார்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜி சேனலில் நான் கொஞ்சம் ஒரு சில அப்கிரேடெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு புது எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு மாறி இருக்கேன். மொபைல் தான், பட் இன்னும் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் நல்லதமாக உங்களுக்கு எடிட்டிங் காட்டணும்ல, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக. ஸோ அதனால் இன்னொரு எடிட்டிங்க்கு மாற்றிருக்கேன். ஸோ அதனால் குவாலிட்டி ஆஃப் தி வீடியோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். அண்ட் ரெண்டாவது, எஃப்ஜி சேனலோட வீடியோவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நான் கொஞ்சம் அடுத்து பேசணும். ஏன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் வீடியோவோட லென்த்து அப்புறம் இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம், கோர் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமேட்டு எஃப்ஜி சேனல் ரிட்டர்ன்ஸ் வீடியோ இதோட முடியப்படுதா இல்லை இதுக்கப்புறமேட்டு இதுதான் ஆரம்பமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பேசாமல் ஃபர்வேஸ் கேமிங் பேர் எடுத்துகிட்டு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் எஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பேரை மாற்றிடலாமே அப்படிங்கிறீங்க. புண்படுது நெஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஸோ எனிவே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எனக்கே தெரியலையே. இது எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எனக்கே தெரியலையே. சரி இருங்க, 3 ஆப்ஷனாக இங்கி பிங்கி பாக்கி போகும். வேணாம்ப்பா, நம்ம சங்கத்தை அப்படியே இருக்கட்டும், அதோட போய் தொலைகிட்டோம் அந்த சனியை. ஓகே, நானாகவே அதை சொன்ன முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீடியோவில் பண்ணியிருக்க அப்கிரேட்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ அப்கிரேடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வீடியோவில் செஞ்சுருக்க மாற்றம்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அதான் ஆப்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஸோ கைன் மாஸ்டரில் நான் முன்னாடி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கைன் மாஸ்டரை மாற்றி கேப் கட்டுங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே மாறியிருக்கேன்.
ஸோ வீடியோ எடிட்டிங் இன்டெப்த்தாக போகணுன்னா கைன் மாஸ்டர் ஓகே, பட் நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா CapCut தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ 4K எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எடிட் பண்ணுறப்ப ரெண்டரிங் ஆகிறப்ப கைன் மாஸ்டரில் 1080p பிக்சல் குறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணுறப்ப பிக்சல் அடி வாங்கும், அதனால் வீடியோ வந்து அப்படியே மங்களேஷாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு CapCutக்கு மாதிரி இருக்கேன். ஸோ CapCutல நான் 4K எடுக்கிறேன்னா 4Kலேயே ரெண்டராகி எனக்கு தந்துடும். ஸோ அதனால் வீடியோவில் பிக்சல்லாம் அடி வாங்காது, கொஞ்சம் கிளியராகவே தெரியும். பட் இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப தான் தெரியாது எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இன்னும் அவுட்புட்லாம் எதுவும் தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் எடிட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், சும்மா சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அதனால் நான் CapCutக்கு மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் வீடியோவோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ரெண்டாவதுன்னு இது வந்து அப்கிரேடுன்னு நான் சொல்ல மாட்டேன், இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்ட்ரிப் லைட்டை எடுத்து வச்சேன். ஸோ வைக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆச்சு, பட் ஏன் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக நான் வீடியோ எடுக்க ரெக்கார்ட் பண்ண நேரத்தில் ஸ்ட்ரிப் லைட்டு வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால் வீணாக போன ஸ்ட்ரிப் லைட் வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டுட்டு வேறு என்ன பிளான் பண்ணலான்னு நினைக்கிறப்ப தான் நம்மள்ட்ட ஒரு ரைஸ் லைட் வாங்கின ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ரைஸ் லைட்டை எடுத்து இப்போ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ அப்கிரேடை பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீடியோ செக்மெண்ட்ஸ். ஸோ வீடியோ செக்மெண்ட்ஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு வீடியோ FG சேனலில் அப்லோட் பண்ணுறோன்னா டெக்னாலஜி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் எல்லா வீடியோவும் வந்துடும் கொச்சன்னு. ஸோ ஆனால் இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் டெக்னாலஜியில் ஏகப்பட்ட தனித்தனி கேட்டகரியாக பிரித்து அதுக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரோவையும் ஒரு பேரையும் வச்சு இதுக்கப்புறமேட்டு அப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜியில் டாப் 10 என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் அன்பாக்சிங்க்குன்னு தனியாக, ரிவ்யூக்குன்னு தனியாக, அப்புறம் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்களா அதுக்கு தனியாக ஒரு Q&Aன்னு ஒரு சீரீஸு. ஸோ இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் அதுக்கு பேரும் இன்னும் வைக்கல, இன்ட்ரோவும் கிரியேட் பண்ணல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டேரெக்டாக வந்து அந்த வீடியோவிலே, அதாவது நான் அந்த சம்மந்தப்பட்ட டாபிக் வர்றப்ப அந்த வீடியோவில் நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு இன்ட்ரோவையும் பேரையும் இன்சர்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சா என்னன்னு அங்கே அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது ஃபர்வேஷ் கேமிங்னு பேரை வச்சுட்டு ஒரு கேமிங் வீடியோ கூட காணுமே, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோ காரனோட சேர்ந்து ரெட்மி காரனும் பார்ட்னர்ஷிப்பில் இறங்கிட்டான் போல். ஸோ ரெட்மி வந்து MIUI 13 அப்டேட் தந்தாங்க என் ஃபோனுக்கு. அதை அப்டேட் பண்ணதுலேருந்து கேமிங் ரொம்ப மட்டமாக இருக்குது, செம்மையாக ஹேங்க் ஆகுது. 10வது குறைக்கு ஜியோ காரன் இன்டர்நெட்டை வச்சு அடிக்கிறான்னா இவன் ஃபோனை வச்சு அடிக்கிறான். ஸோ 2 பேரும் கொடுத்து முட்டுனால என்னாட்டி வந்து லைவே போட முடியல. ஆனால் இதுக்கப்புறமேட்டு கேமிங் வீடியோஸாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கேமிங் லைவ் ஸ்ட்ரீம்னா ஃபுல்லாக ஒரு 1 மணி நேரம் கண்டென்ட்னா அதில் தேவை உள்ள கண்டென்ட்டும் இருக்கும், தேவை இல்லாத கண்டென்ட்டும் இருக்கும். பட் இதுக்கப்புறமேட்டு கேமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறப்ப அதை வந்து நான் எடிட் பண்ணி போட்டுருவேன். அதாவது சிரிப்பு வரக்கூடிய மூமெண்ட்டு இல்லை தேவை உள்ள முக்கியமான இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸை மட்டும் நான் கட் பண்ணி அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோவை லேட்டஸ்ட்டாக ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம், கிராணி 3 ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. போன வருஷம் நவம்பர் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ மாதிரியே இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த பயனும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு த கோர் ஆஃப் த வீடியோன்னு சொல்லுவாங்களே அந்த டாபிக் வந்தாச்சு. ஸோ ரிட்டர்ன்ஸ் வீடியோ இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய தக்க தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இதுக்கப்புறமேட்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதையே எதுக்கு ரிட்டர்ன்ஸ் வீடியோவாக போட்டேன்னா, இது நம்ம சேனலில் டெக்னிக்கலாக 100th வீடியோ. ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 110 வீடியோக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 100th வீடியோ ஆஃப் FG சேனல். ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன்ஸ் வீடியோ நான் போட்ட காரணமே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் ரிட்டர்ன்ஸ் வீடியோ அதிகம் வராது. நான் அப்படி லீவே எடுத்தாலும் டேரெக்டாக நான் வந்து கண்டென்ட்டுக்குள்ளேயே நுழையிற மாதிரி தான் இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் டெக் வீடியோவை விட ரிட்டர்ன்ஸ் வீடியோ தான் நம்ம அதிகம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் உனக்கு டவுட் வேற டே மெண்டலு. ஸோ ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம ரிட்டர்ன்ஸ் வீடியோ போடாமல் டேரெக்டாக நான் கண்டென்ட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் ஃபைனலி இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரப்போது, அதுக்கு நான் கேரண்டி. ஏடா தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான்.
இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனலில் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு டெக் வீடியோ அப்புறம் ஒரு கேமிங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் 2 weeks ஒன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் ட்ரை பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் போன தடவை அப்லோட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஜெப்ரானிக் ஸ்பீக்கர் வீடியோக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் தந்துருந்தீங்க. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஒரு 100 வியூஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணது. பட் ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் செம்மையாக வீடியோ அடி வாங்குச்சு, ஒரு 20 வியூஸ் தான் வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸு, கூஸ் பம்ப்ஸ் லோடனுங்குவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸு. இப்போ வரைக்கும் அந்த வீடியோக்கு வந்து 1300 வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த மேசிவ் ரெஸ்பான்ஸ். நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கைஸ். அண்ட் அவ்வளோதான், ஃபைனலி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு என்ன கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ரொம்ப நாளாக காற்று வாங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ இல்லை நான் எதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த டாப்பிக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை போல ட்ரை பண்ணுறேன். அண்ட் கீழே ஷேர் பட்டன் இந்த சைடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க. அண்ட் குறிப்பாக கீழே இருக்க அந்த அப்டேட்டட் பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை டிங் அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை உங்கள் மூலமாக தெரிவிங்க. அண்டு நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வீடியோ ஐயோ சாரி மயிலாடு வாய் குளறி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனே வாய் விட்டு உளறிட்டான். ஸோ அடுத்த ரிட்டர்ன்ஸ் வீடியோ பார்க்குறேன். டாட்டா பாய் பாய். கொடுத்துட்றான் என் கிட்ட தான் போன தடவை கேமரா விட்டுங்கிறேன். ஷாப்டா நாய பட்டாமே